ஹே காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து நம்மளோட ரெண்டாவது ஸ்க்ரீன் நம்ம இன்னும் நேம்லாம் வைக்கல. ஜஸ்ட் வந்து இதுக்கு ஹோம் வச்சுருக்கோம், இதுக்கு நான் கோர்ஸ் அப்படின்னு வச்சுருக்கேன். பட் இந்த ரெண்டாவது ஸ்க்ரீன் தான் நம்ம போய் இப்போ ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த ரெண்டாவது ஸ்க்ரீனில் நம்ம வந்து நிறைய அனிமேஷன்ஸோட பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ஜஸ்ட் வந்து இப்போ நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். பட் இதை வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். ஓகேவா? இப்போதைக்கு காட்டுறேன் பாருங்கள். சாம்பிள் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இப்போ நான் வந்து இந்த மாதிரி வந்து ஷிஃப்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணலாம். இது வந்து எனக்கு வந்து லூப் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் பிக் பாஸ் அப்படின்னு வருது. ஸோ கண்டினியூஸாக இது வந்து லூப் ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே. ஓகேவா? இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். பட் சில டைம் வந்து நமக்கு லேட் ஆகும். பட் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து லூப் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் இதை எத்தனை வாட்டி வேணால் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக லூப் பண்ணுற மாதிரி எலமெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்கான அனிமேஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது பேசிக்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அட்வான்ஸாக தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து பழைய ஸ்க்ரீனை மறுபடியும் சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு மறுபடியும் வந்து பழையபடி ஆயிரும். ஸோ இதை நீங்கள் பயப்படாதீங்க. மேபி பாதி வீடியோ நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அதே தான் இப்போ இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ன இருக்கோ அதே தான் எனக்கும் இருக்கும். ஸோ நார்மல் அந்த கோர் ஸ்க்ரீன் தான், அதுவும் தான், இதே தான் எனக்கும் இருக்குது. ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை வந்து டெவலப் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்க்ரோலு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஓனாக டெவலப் பண்ணோம். எப்படி வந்து யூஐ இருக்கணும், எப்படி வந்து எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து இன்டர்நெட்டில் வந்து ஆல்ரெடி வந்து எடுத்து வச்சுருப்பாங்க, டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் தேவையில்லை. ரியாக்ட் நேட்டிவ் அப்படின்னு போட்டு இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்னாப் கேரசல் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஒரு ப்ளகின் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டி ப்ளகின். அதாவது ரியாக்ட் நேட்டிவில் இன்பில்ட்டாக இது கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து ரியாக்ட் நேட்டிவ்லேருந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இது மட்டும்தான் வந்து இன்பில்ட்டாக ரியாக்ட் நேட்டிவில் இருக்கிறது. மீதி எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம யூஸ் பண்ணுற இந்த அயானிகான்ஸாக இருக்கட்டும், அண்ட் இந்த ரீடெக்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து நம்ம நேவிகேஷனில் யூஸ் பண்ணுறது, இல்லை எதுவாகனா இருக்கட்டுமே, இந்த இங்கே நம்ம மேலே யூஸ் பண்ணுறது இந்த பாட்டம் டேப் நேவிகேட்டர், இது எல்லாமே வந்து தேர்ட் பார்ட்டி ப்ளகின்ஸ். ஸோ நம்ம எல்லாமே வந்து வேறு ஒரு இதுலேருந்து தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். வேறு ஒருத்தவங்க டிசைன் பண்ண தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அதே மாதிரி தான் வந்து ரியாக்ட் நேட்டிவ் ஸ்னாப் கேரசல் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. இது எக்ஸாம்பிள் நீங்களே பாருங்கள். இதில் இருக்கிற நம்ம எல்லாமே பண்ண முடியும். இந்த ஒரு ப்ளகின் இருந்தால் போதும். இந்த மாதிரி தான் டிண்டர் அனிமேஷன்லாம் இப்படி தான் இருக்கும். இதிலே போட்டிருப்பாங்க பாருங்கள். கீழே நம்ம வந்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். ஸோ இதில் போட்டிருப்பாங்க டிண்டர் அனிமேஷன் அப்படின்னு சொல்லி. இந்த டிண்டர் அனிமேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோனில் எப்படி இருக்கும், ஆண்ட்ராய்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இந்த இமேஜ் அவங்க பெருசாக கொடுத்தனால அப்படி இருக்குது. பட் நம்ம சைஸை மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியும், இல்லை வந்து இந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை இப்படி பண்ணலாம். இப்போ இதுதான் நான் வந்து உங்களுக்கு காட்டினேன். இப்போ இந்த ஒரு டிசைன் இருக்கு இல்லையா, இதுதான் நான் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி உங்களுக்கு காட்டினது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா இருக்குது. நிறையா விஷயங்கள் வந்து இது உள்ளே பண்ணலாம். இதை வச்சு என்னென்ன மாதிரிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இதில் காட்டியிருப்பாங்க பாருங்கள். ஸோ கஸ்டம் சிஎஸ்எஸ் வச்சு இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணலாம். ஸோ நிறையா இருக்குது. இதெல்லாமே நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த நேம் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இல்லைனா அவங்களே வந்து இன்ஸ்டாலுக்கு வந்து கமெண்ட் கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்டாலுக்கு வந்து எங்கே இருக்குது, இங்கே இருக்குது பாருங்க. இன்ஸ்டாலுக்கு வந்து கமெண்ட் இருக்குது. உங்களோட இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் நான் இது பண்ண போகிறதில்ல. ஸோ இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கோடை வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். இதில் வந்து நம்ம கோடு எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான டாக்குமெண்டேஷன் இவங்க கொடுக்கல அப்படின்னே சொல்லலாம். பர்ஃபெக்டான டாக்குமெண்டேஷன் இது கொடுக்கல. ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேர்ட் பார்ட்டி ப்ளகின் அப்படிங்கிறனால நிறையா பேர் வந்து இதுக்கு வந்து ஆன்லைனில் டுட்டோரியல் கூட போடல. நீங்கள் ஜஸ்ட் வந்து கூகுள் பண்ணி பார்த்தாலும் இதுக்கு வந்து டுட்டோரியல்ஸும் இல்லை. மோஸ்ட்டாக நீங்கள் டுட்டோரியல் அப்படின்னு போட்டாலும் இதுக்கு மோஸ்ட்டாக வந்து யாருமே வந்து டுட்டோரியல் போடவே இல்லை. அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க ஓனாக வந்து கேரசல் ரெடி பண்ணி போட்டிருந்தாங்க. தவிர இந்த ஸ்க்ரோல் அனிமேஷன் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி வந்து ஓனாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற இதை பண்ணியிருந்தாங்களே தவிர இந்த ஒரு பர்டிகுலரான இந்த ஒரு ப்ளகினை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யூடியூப்லேயும் சரி எங்கேயும் சரி நான் பார்க்கவே இல்லை. இதை வந்து நம்ம வந்து ஓனாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் லேர்ன் பண்ணோம். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு வந்து கிளியராக சொல்லி கொடுக்குறேன் எப்படி நீங்கள் இது எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடம் நினைக்கிறேன், மேலே எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து எக்ஸாம்பிள் ஃபோல்டர் அப்படின்னு ஒன்று போகும். அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இது உள்ள வந்து நிறையா எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எஸ்ஆர்சி அப்படிங்கிற ஃபோல்டர் உள்ள போயிட்டு இதில் index.js அப்படிங்கிற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போது இதுதான் வந்து நம்ம கோடோட எக்ஸாம்பிள்.
சாரி, இந்த கோடோட எக்ஸாம்பிள் வந்து இதில் தான் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்து தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பேசிக்காக விஷயத்தை வச்சு நம்மளே வந்து இதை போட்டு யூஸ் பண்ணி பார்த்து இது என்ன பண்ணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் இவங்க வந்து டாக்குமெண்டேஷன் கொடுக்கல. இப்போ இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்டேஷன் அவங்க கொடுக்கவே இல்லை. சும்மா போடுங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்று யூஸ் பண்ணி பார்த்து நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் லேர்ன் பண்ணேன். இப்போ அதே மாதிரி தான் நானும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ சிம்பிளாக இவங்க பண்ண மாதிரி தான். இவங்க வந்து இம்போர்ட் அப்படின்னு போட்டு இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கேரசோலை வந்து இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல. இப்போ அதே தான் நம்ம பண்ண போகிறோம். சிம்பிளாக மேலே கோர்ஸோட ஸ்க்ரீன் போயிருங்க. கோர்ஸோட ஸ்க்ரீனுக்கு போயிட்டு இம்போர்ட் அப்படின்னு போட்டு நம்ம வந்து கேரசோல் மட்டும் தான் பண்ண போகிறோம். பேஜினேஷன் பண்ண போதில்லை. இந்த மாதிரி வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? இம்போர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கேரசோல் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணாமல் நான் வந்து கேரசோல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறேன். இது வந்து செல்ஃப் க்ளோசிங் டேக் தான். இப்போது இது உள்ளே தான் வந்து நிறையா விஷயங்கள் வரும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இது உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதாவது இந்த ஒரு விஷயம் ரெஃப் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு ஒரு விஷயத்த வந்து போட்டிருந்தாங்க. இப்படி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து இது உள்ளே இருக்கணும். பட் இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன வேணால் நேம் கொடுத்துக்கலாம், என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து இந்த ஒரு பர்டிகுலரான ஒரு ரெஃபரன்ஸ் வந்து எப்போவுமே இருக்கணும். இது வந்து ஏன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு டாக்குமெண்டேஷனில் கொடுக்கவே இல்லை. ஏன் நம்ம இதை போடணும் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்கவே இல்லை. ஜஸ்ட் வந்து ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நம்ம இதை எப்போவுமே போட்டே ஆகணும். இதில் சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரியாக இருக்கிற ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ இது வந்து வேற ஒருத்தவங்க கிரியேட் பண்ண விஷயம். அதனால் இது உள்ளே வந்து என்ன ப்ராப்பர்ட்டிஸ் கேட்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இதை இவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அவங்க என்ன டாக்குமெண்டேஷன் அவங்க சரியாக கொடுக்கல. ஸோ நம்ம ஜஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒன்றா வந்து. நெக்ஸ்ட் வந்து இதில் என்ன அப்படின்னா டேட்டா. ஸோ இந்த டேட்டா அப்படிங்கிறத நம்ம போட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போது கீழே வந்து டேட்டா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணோம். இப்போ இந்த டேட்டா அப்படிங்கிறதுல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஆப்ஜெக்ட் போடணும். ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட். அதாவது இந்த மாதிரி ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் நீங்கள் போடணும். இப்போ இந்த பிக் டேட்டா அப்படின்னு இருக்குல்ல, இப்போ நான் இதை காப்பி பண்ணுறேன். இப்போதைக்கு நான் டேட்டா பேஸில் தான் எடுத்து வர போதில்லை, அப்புறமா அதை பண்ணிக்கலாம். இந்த பிக் அப்படிங்கிற இதில் வந்து இந்த ஒரு டேட்டா பேஸ் இருக்கும். இந்த மாதிரி இந்த ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். ஓகே, அப்போ இது வேணாம், நமக்கு வந்து இதுதான் வேணும். கீழே இருக்கிற இந்த ஒரு இதுதான் வேணும். அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மூவி கார்டு டேட்டா, ரைட்டா? ஓகே, அப்போ அதுதான் எனக்கு வேணும். பிகாஸ் நான் அந்த சைஸில் தான் உங்களுக்கு எக்ஸாம்பிளும் காட்டினேன். ஸோ இந்த மூவி கார்டு டேட்டா அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மூவி கார்டு டேட்டா அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து இங்கே போடணும். ஸோ ஆக்சுவலாக என்ன பண்ணணும் அப்படின்னா இதுவே வந்து லூப் பண்ணிக்கும். இது வந்து ஆல்ரெடி வந்து அவங்க எழுதி வச்சது தான். இதுவே வந்து லூப் பண்ணிக்கும். நம்ம வந்து இங்கே பண்ண மாதிரி நம்ம லூப்லாம் பண்ண தேவையில்லை. இதில் லூப் பண்ணியிருக்கோம் இல்லையா, லூப் பண்ணி மறுபடியும் இது பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பண்ண தேவையில்லை. இதுவே வந்து அதை லூப் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்னொரு போடணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போட போகிறது வந்து டாக்குமெண்டேஷன்லேயே பார்க்கலாம், நிறையா இருக்கும் அது உள்ள. நெக்ஸ்ட்டு ரெண்டர் ஐட்டம். இந்த ரெண்டர் ஐட்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இது போடலை அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸோ ரெண்டர் ஐட்டமில் நீங்கள் என்ன போடலாம் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட் சொல்கிறேன் உங்களுக்கு. ரெண்டர் ஐட்டம் அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. ஈக்குவல்ஸ் டு இந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணிட்டு திஸ் டாட் அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து ரெண்டர் ஜஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேவா? இப்படி ஒரு ஃபங்க்ஷன் மென்ஷன் பண்ணுறேன். பட் இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்ன வேணா இருக்கலாம். நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு நேம் கூட கொடுத்துக்கலாம். பட் அஃபிஷியல் டாக்குமெண்டேஷனில் வந்து இந்த மாதிரி ஒரு நேம் கன்வென்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படிங்கிறனால நான் இப்படி யூஸ் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை வந்து மேலே போய்ட்டு நீங்கள் டிஃபைன் பண்ணணும். ஜஸ்ட் இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் அப்படியே இதே நேம் ரெண்டர் ஐட்டம் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து சில விஷயங்களை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ரிட்டர்ன் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். இப்போது இது உள்ள வந்து ரெண்டு விஷயங்கள் வந்து பாஸ் பண்ணும் அப்படின்னு டாக்குமெண்டேஷனில் போட்டிருந்தாங்க. என்ன பாஸ் பண்ணும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டில் வந்து ஐட்டம் அப்படிங்கிறது ஒன்று பாஸ் பண்ணும், இண்டெக்ஸ் அப்படிங்கிறது பாஸ் பண்ணும். ஓகேவா? இப்போது இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதில் தான் நம்மளோட ஆப்ஜெக்ட் இப்போ நம்மளோட இந்த ஒரே ஒரு ஸ்லைடு இந்த ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் எப்படி இருக்கணும், அது வந்து என்ன வித்து என்ன ஹைட்டில் இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம இதுதான் நம்ம டிசைன் பண்ணுவோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ரியாக்ட் நேட்டிவ்லேருந்து யூஸ் பண்ணுறேன். இம்போர்ட் வியூ அண்ட் இம்போர்ட் இமேஜ். இப்போதைக்கு நம்ம வந்து ஸ்டைல் டிவ்ஸ்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து டக்குன்னு பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரியாக்ட் நேட்டிவ்லேருந்து எடுத்துக்கலாம்.
ஸோ ரியாக்ட் நேட்டிவ்லேருந்து எடுத்துக்கிட்டு இப்போது இது உள்ளே வந்து ரிட்டர்ன் வியூ ஓகேவா. இந்த ரிட்டர்ன் வியூவில் நான் வந்து ஒரு இமேஜ் ஒன்று வைக்கிறேன். இந்த இமேஜ் வந்து க்ளோசிங் டேக்காக இருக்க போது இந்த இமேஜில் நம்ம எப்பயுமே வந்து ஒரு சோர்ஸ் வைப்போம் ரைட்டா. சோர்ஸ் ஈக்குவல் டு ஆப்ஜெக்டில் நம்ம வந்து ஒரு யூஆர்ஐ வைப்போம். இப்போ இந்த யூஆர்ஐ வந்து நீங்கள் எப்படி வைக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து item டாட் இமேஜ் அப்படின்னு வைக்கலாம். அது எப்படிப்பா ஒர்க் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த ஐட்டம் அப்படிங்கிறது இப்போ இங்கே இருக்கு இல்லையா, இங்கே நம்ம ஒரு டேட்டா பாஸ் பண்ணுறோம்ல, அந்த டேட்டாவில் முதல் விஷயம் முதல் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, முதல் ஆப்ஜெக்டோட இது வந்து இதுக்கு வந்துடும். இதுவே லூப் பண்ணும் அப்படின்னு நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு டைம் லூப்பில் முதல் ஆப்ஜெக்ட் இமேஜில் என்ன இருக்கோ அதை வந்து இது உள்ளே பாஸ் பண்ணும். இது உள்ளே பாஸ் பண்ணிடும். அதை எப்படி பாஸ் பண்ணும் அப்படின்னா இந்த ஐட்டம் வழியாக பாஸ் பண்ணும். ஐட்டம் இமேஜ் அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணோம். அண்ட் அட் த சேம் டைம் வந்து இது வந்து வெளிலேருந்து வர ஒரு இதனால நம்ம வந்து ஸ்டைல் கொடுக்கணும். வெளிலேருந்து வர ஒரு இமேஜ் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து ஸ்டைல் கொடுக்கலாம் அப்படின்னா ஒர்க் பண்ணாது. வித் வந்து ஒரு 100% கொடுப்போம். 100% அப்படின்னு நான் கொடுக்குறேன். நான் ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அட் த சேம் டைம் வந்து ஹைட் வந்து ஒரு 350. நான் ஏன் வந்து வித்து வந்து 100% கொடுத்தேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்ம வந்து அந்த ஒரு ஸ்லைடரோட வித்து, இப்போ ஸ்லைடர் அப்படிங்கிறப்போ அந்த ஒரு கம்ப்ளீட்டான இருக்கிற ஸ்லைடர் ஓகேவா, கம்ப்ளீட்டாக அந்த ஸ்லைடர் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே க்ளோஸ் ஆகணும் அப்படிங்கிறது இப்போது எப்படி போடுவோம் அப்படின்னா ஸ்லைடர் வித் அப்படின்னு போடுவோம். ஈக்குவல்ஸ் டு சம் வித். இப்போ நான் வந்து ஒரு 500 அப்படின்னு போடுறேன். அதே மாதிரி ஐட்டம் வித் அப்படின்னு ஒன்று போடுவோம். ஸோ இந்த ஐட்டம் வித் என்ன, ஸ்லைடர் வித் என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியாது. நான் சொல்கிறேன். ஐட்டம் வித் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்னா அந்த இமேஜோட வித்து. பட் இந்த ஸ்லைடர் வித் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக ஸ்லைடரோட வித்து. இப்போது எப்படி வந்து இந்த ஒரு கம்ப்ளீட்டாக இந்த 3 எலமெண்ட்டும் ஒரு இது உள்ளே இருக்குது, ஒரு பாக்ஸ் உள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து ஸ்லைடர் வித்து. இந்த ஐட்டம் வித்து அப்படிங்கிறது இந்த ஒரு பர்டிகுலரான இந்த ஒரு இமேஜோட வித்து ஓகேவா. ஸோ இது போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இன்னும் நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இதை சேவ் பண்ணி பார்க்கலாம். நமக்கு எப்படி வந்து முதல்ல வந்து ஷோ ஆகுது அப்படின்னு பாருங்கள். மோஸ்ட்டாக வந்து மேபி ஏர் வரக்கூட சான்ஸ் இருக்குது. பட் கரெக்டாக வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ இது எப்படி நம்ம வந்து சைஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் பண்ணோம். இப்போ நான் 100% அப்படின்னு நான் சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வித்தோட 100% ஹைட்டும் 100% வித்து ஆட்டோமேட்டிக்காக இதாகிக்கும். இப்போ நான் வித்தில் வந்து 100% இங்கே போட்டேன்ல, இந்த 100% வந்து இங்கே நான் ஐட்டம் வித் வந்து 240 அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்து 240 அப்படின்னு வந்துடும். அண்டு ஹைட்டு வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் 350 அப்படின்னு சொல்லி. இதே நான் வந்து இப்போ 50 அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் மென்ஷன் பண்ணுற ஹைட் அண்ட் நீங்கள் மென்ஷன் பண்ணுற வித்து தான் வரும். இப்போ நான் மேபி வந்து வித்தை வந்து நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், இன்னும் வந்து 500 அப்படின்னு போடலாம். பட் இந்த இமேஜோட சைஸே வந்து இவ்வளோ தான் அப்படிங்கிறனால நான் இப்படி போட்டிருக்கேன். ஜஸ்ட் வந்து இதில் வந்து மோஸ்ட்டாக நம்ம வந்து சைஸ் அண்ட் வித்தை வந்து மாற்றி பார்த்தா தான் நமக்கு தேவையான ஒரு விஷயம் வரும் ஓகேவா. நான் வந்து உங்களுக்கு 2 விதமான கார்டு வந்து செஞ்சு காட்டுறேன். ஒன்று வந்து இந்த மாதிரி ஒரு சைஸில் கார்டு செஞ்சு காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஹோம் பேஜில் ஃப்ரண்ட்டில் இந்த ஒரு கார்டு சைஸ் இருக்குல்ல, இந்த சைஸ் செஞ்சு காட்டுறேன். ஸோ ரெண்டுமே பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வியூவில் போயிட்டு இந்த வியூவில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்டர் ரேடியஸ் போடுவோம். ஸ்டைல் அப்படின்னு போட்டுட்டு பிகாஸ் வந்து இப்போது நம்ம வந்து இந்த ஒரு பர்டிகுலராக இந்த ஒரு இமேஜுக்கு தான் நம்ம வந்து போட போகிறோம். இது என்ன பண்ணுது பேசிக்காக இந்த ஒரு இமேஜ் எடுத்துக்குது, இந்த ஒரு பர்டிகுலராக இந்த ஒரு வியூ எடுத்துக்குது, இந்த வியூவே மறுபடி லூப் பண்ணுது. ஸோ அதுதான் இது பண்ணுது ஓகேவா. அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இது உள்ள இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டைலில் நான் வந்து பார்டர் ரேடியஸ் போடுறேன். பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 10. நம்ம வந்து px அப்படின்னு போட முடியாது இதில். அண்ட் வந்து ஓவர்ஃப்ளோ ஹிடன் இப்படி தான் போடணும். இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ரைட்டா. அப்படிங்கிறப்போ கொஞ்சம் மாற்றி தான் நீங்கள் போட்டாகணும், ஒரு வழி இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து அனிமேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் இப்போ நீங்கள் பார்க்கலாம் என்னோட இதில் வந்து கேப் வந்து நிறையா இருந்துச்சு, ஒரு எலமெண்ட்டுக்கும் கேப் நிறையா இருந்துச்சு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்டார்ட் ஆகுது. இது என்னோட இதில் வந்து இங்கே எண்டிங்கில் ஸ்டார்ட் ஆச்சு. அது எல்லாமே நமக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது கரெக்டாக. ஸோ அது எல்லாமே நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சில விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு எலமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் வருதுல்ல,
இங்கே வருது. இப்போ இதான் மெயினில் இருக்குது அப்படின்னா இந்த பேக்கில் இருக்கிற இந்த 2 எலமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒப்பாசிட்டி வந்து கம்மி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி வந்து கம்மி ஆகுது பேக்கில் போகிற எலமெண்ட். ஃப்ரண்ட்டில் இருக்கிற எலமெண்ட் வந்து ஒப்பாசிட்டி ஃபுல்லாக இருக்குது, பேக்கில் போகிறது கம்மி ஆகுது. இதை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டாப் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து இன்ஆக்டிவ் ஸ்லைட் ஒப்பாசிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும், ஸ்லைட் ஸ்கேல் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ ஸ்கேல் வந்து நிறைய ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன், அதனால் நான் வந்து 0.8 போட்டேன் அப்படின்னா இப்போது இது வந்து மேபி இந்த ஒரு ஸ்லைடு இப்போ வந்து இதோட சைஸ் கம்மியாக இருக்குல்ல, இதோட சைஸ் கம்மியாகிறது டிஃபால்ட்டாகவே வந்து ஒரு 0.5 இல்லை 0.7 அப்படின்னு இருக்கும். பட் நான் 0.8 அப்படின்னு கொடுத்துட்டு அதே மாதிரி இன்ஆக்டிவ் ஒப்பாசிட்டி வந்து ஈக்குவல்ஸ் நான் 1 கொடுக்குறேன். ஸோ எப்போவுமே வந்து அது என்ன தான் இன்ஆக்டிவ் பண்ணாலும் அதோட ஒப்பாசிட்டி வந்து எப்போவுமே 1 தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்குது. அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேப் வந்து எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, கேப் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. 8 அப்படிங்கிறது கொஞ்சம் கரெக்டாக கொடுக்கு. ப்ளஸ் ஒப்பாசிட்டி வந்து எப்போவுமே நார்மலாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து எனேபிள் மொமெண்டம் அப்படின்னு இருக்கு. இது வந்து மோஸ்ட்டாக வந்து இப்போ நீங்கள் இதை சேவ் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே நம்ம கொடுக்கல. பட் வந்து நிறையா இதில் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் இது வந்து இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஆட்டோ ப்ளேலாம் யூஸ் பண்ணுவோம், அதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவ் ஸ்லைட் அலைன்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதில் வந்து இதை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் அப்படின்னு போடணும். ஸ்டார்ட் அப்படின்னு போடுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு வந்து ஆக்டிவ் அலைன்மெண்ட் வந்து ஸ்டார்ட்டில் வந்துருச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது இது வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் மார்ஜின் டாப்போ இல்லை மார்ஜின் லெஃப்ட்டு இது பண்ணி நான் வந்து கொஞ்சம் நவுத்தலாம் இதை. ஸோ எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சு பாருங்கள். இது வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக டாப்பில் ஸ்டார்டிங்கில் வந்துருச்சு. அதனால தான் வந்து இதான் ஆக்டிவ் ஸ்லைட் அலைன்மெண்ட் வந்து இதிலே போட்டிருக்கோம். ஸ்டார்ட்டா, சென்டரா, எண்டா அப்படின்னு சொல்லி 3 ஆப்ஷன்ஸ் இது உள்ளே இருக்குது. இது என்ன அப்படின்னா ஆக்டிவ் ஸ்லைட் அலைன்மெண்ட், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்லைடோட அலைன்மெண்ட் வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஆட்டோ ப்ளே தான் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து லூப் இருக்குது. லூப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ட்ரூ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இப்போது இதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிடுது. ரைட்டா, இதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிடுது. பட் நம்ம லூப் கொடுத்தோம் அப்படின்னா அது ஸ்டாப்பே ஆகாது, மறுபடியும் லூப் ஆகிட்டே இருக்கும். பார்த்தீங்களா, ஸ்டாப் ஆகலை. இதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகலை, மறுபடியும் அது லூப் ஆகுது. ஸோ மறுபடியும் இது வந்து லூப் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எத்தனை வாட்டினா பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பட் சில டைம் வந்து டேட்டா லோட் ஆகிறதுல ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். பட் டக்குன்னு லோட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து இன்னும் நம்ம என்ன செட்டிங்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போது நம்ம வந்து இதை வந்து சைடில் நவுத்தணும். கரெக்டா. இப்போ என்ன இதில் ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் வந்து சில விஷயங்கள் பண்ணலாம். இதை வந்து இந்த கண்டெய்னர் உள்ள போடாமல் இப்படி பண்ணலாம். ஸ்லைடு கண்டெய்னர் அப்படின்னு ஒன்று போட்டுட்டு இந்த ஸ்லைட் கண்டெய்னர் உள்ளே நீங்கள் வந்து இதை தூக்கி போடலாம். அண்ட் நீங்கள் கீழே போயிட்டு ஸ்லைட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி ஒன்று டிஃபைன் பண்ணிக்கோங்க. ஸ்லைட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி ஒன்று டிஃபைன் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஸ்லைட் கண்டெய்னருக்கு வந்து நம்ம வந்து சில ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்லைட் கண்டெய்னருக்கு நான் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா மார்ஜின் டாப் கொடுக்குறேன். மார்ஜின் டாப் வந்து 130 px இல்லை ஒரு 10 இல்லை 20 px 130 px வச்சுப்போம். நெக்ஸ்ட் வந்து வித்து, இந்த மார்ஜின் வித்து வந்து 500 அப்படின்னு கொடுக்குறேன். 500 px ஜஸ்ட்டு குத்து மதிப்பாக கொடுக்குறது தான். ஹைட் வந்து 500 px. நான் ஏன் 500 px இப்போ ரெண்டுமே கொடுக்குறேன் அப்படின்னா இது வந்து இந்த கேரோசலை வந்து எதுவுமே இப்போ அஃபெக்ட் பண்ணாது. இது ஜஸ்ட் வந்து எதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா இந்த ஒரு பாக்ஸ் இந்த கண்டெய்னரோட ஹைட்டையும் இந்த கண்டெய்னரோட வித்தையும் தான் இது பண்ணும். அதனால வந்து நமக்கு வந்து அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இல்லை, கேரோசலுக்கு வராது. இப்போ இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம இந்த இடத்துல போயிட்டு இங்கே போயிட்டு நான் இப்போ சப்போஸ் நான் வந்து மார்ஜின் லெஃப்ட் அப்படின்னு கொடுத்து ஒரு 50 px அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா, இந்த மாதிரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள். இது வந்து 50 px வந்து மூவ் ஆகிடுச்சு. இதே நான் இந்த இடத்துல வந்து ஒரு 150 px கொடுக்குறேன். இப்போது இந்த இடம் பார்த்தீங்களா இப்படி ஆகுது. இது வந்து எனக்கு எங்கே தேவையோ அங்கே அலைன் ஆகிருக்கு. பட் இந்த இடம் இப்படி வந்து இந்த ஸ்லைடரோட இதுவே வந்து இப்படி முடிஞ்சிடுது. எனக்கு வந்து இந்த ஒரு எஃபெக்ட் வரக்கூடாது அப்படிங்கிறனால நான் இந்த இடத்துல வந்து லெஃப்ட் அப்ளை பண்ண போகிறதில்ல. அங்கே அப்ளை பண்ணாமல் இதிலே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதிலே வந்து உங்களுக்கு நீங்கள் ஓனாக கஸ்டம் ஸ்டைல் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா கண்டென்ட்
கண்டெய்னர் கஸ்டம் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்து இதெல்லாமே வந்து வேற ஒருத்தவங்க டிசைன் பண்ணது தான். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு மக்கப் பண்ணுற மாதிரி தான் பண்ணிக்கணும். இதில் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹைட் வந்து 500 px, ஈவன் ஹைட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை, வேணாம், தேவையில்லை. மார்ஜின் லெஃப்ட் அப்படின்னு கொடுத்து இப்போ இதில் வந்து ஒரு 10 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ மார்ஜின் இப்போ வந்து லெஃப்ட் ஆகும். இப்போ இதில் போயிட்டு நான் வந்து ஒரு இதில் 120லாம் வேணாம், ஒரு 80 கொடுத்து பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா 80 கொடுத்த அப்புறம் பார்த்தீங்களா எனக்கு வந்து இந்த கண்டெய்னர் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. பட் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து எனக்கு வந்திருக்கு. இதில் மேபி நீங்கள் வந்து ஹைட்டு கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹைட் 500. ஓகே, அதே மாதிரி தான் இருக்குது, எதுவும் அஃபெக்ட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் பண்ணலாம் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம கார்டு அனிமேஷன் வந்து நமக்கு வந்து வந்துருச்சு. ஓகேவா? இதில் மோஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் வித்தில் வந்து ப்ராப்ளம் வரும். இப்போ நான் இதை நான் ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து டேப் யூஸ் பண்ணுறீங்க இல்லை வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணி நீங்கள் ரொட்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொட்டேட் ஆகும்போது ப்ராப்ளம் வரும். இப்போ இந்த ஆப் ரொட்டேட்டே ஆகலை ஃபஸ்ட்டு. ஆட்டோ ரொட்டேட் ஆனில் தான் இருக்குது. ஓகே, ஸோ ரொட்டேட் ஆகும்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாதியே நிற்கிது பாருங்கள் அது. ஸோ அந்த சைடில் கேப்பில் வந்து அது தெரியல. மறுபடியும் ரொட்டேட் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ சம்டைம் வந்து சில பேர் வந்து டேப் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டைமில் வந்து இந்த ஸ்க்ரீன் வந்து நமக்கு ப்ராப்ளம் பண்ணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எப்போவுமே வந்து இந்த இடத்துல நம்ம ஸ்க்ரீன் ஸ்லைடர் வித்து கொடுத்துருக்கோம் இல்லையா, இது இப்படி பண்ண மாட்டோம். ரியாக்ட் நேட்டிவில் டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு கான்ஸ்ட் ஸ்க்ரீன் வித் அப்படின்னு சொல்லி இது பண்ணிப்போம். ஸ்க்ரீன் வித் அப்படின்னு போட்டுட்டு ஈக்குவல்ஸ் டு டைமென்ஷன்ஸ் டாட் கெட் விண்டோ டாட் வித். ஓகேவா? இப்போது இந்த ஸ்க்ரீன் வித்து தூக்கி நான் வந்து இது உள்ளே போடுவேன். ஸோ இப்போ வந்து நான் டிஃபால்ட்டாக கொடுக்கல, அதே மாதிரி ஐட்டமில் கொடுத்துடாதீங்க, அது வந்து ஐட்டமோட வித்து. அண்ட் அதே மாதிரி இதில் இந்த இடத்துல நம்ம பாஸ் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம ஸ்க்ரீன் வித்து கொடுத்துருக்கோம்ல, ஸ்லைடரோட வித்து. ஸ்லைடரோட வித்தில் நம்ம எப்படி வந்து இந்த இடத்துல வேரியபிள் பாஸ் பண்ணோம்னா இப்படி பாஸ் பண்ணால் ஒர்க் ஆகாது. எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்படி போட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஜே சின்டாக்ஸ் போட்டு இப்படி நீங்கள் பாஸ் பண்ணலாம். இப்படி பாஸ் பண்ணால் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மொபைலை ஏற்ற மாதிரி ஸ்க்ரீன் வித் வந்து மாறும். ஸோ நான் ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா அப்போ வந்து ஒரு ஸ்க்ரீன் வித் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் வித் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்ஜின் லெஃப்ட் வந்து இவ்வளோ கொடுக்காம கொஞ்சம் கம்மியாக கொடுத்து பார்க்கலாம். ஒரு 50 இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். அண்ட் இதிலே வந்து இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன். இப்போ இதில் வந்து ஆட்டோ ப்ளே அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஆட்டோ ப்ளே ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு வைக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ ப்ளே அப்படின்னு போட்டு டிலே இருக்குது டு டிலே அப்படின்னு போட்டு 4000. ஸோ வந்து டைமிங் ஸ்லோ பண்ணோம். அண்ட் ஆட்டோ ப்ளேயில் இன்டர்வல் அப்படின்னு இருக்குது. ஸோ கேப் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேப் வந்து 3000, அதாவது 3 செகண்ட்ஸ் கேப் இருக்கணும் அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு ஒன்றுக்கும் வந்து டிலே இருக்கும். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்க்ரோல் ஆகும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அது ஒன்று அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஸ்க்ரோல் ஆகிக்கும். ஸோ இந்த டிலே அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா அவங்க ஆப் ஓப்பன் பண்ண அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு 4 செகண்டுக்கு வந்து எதுவுமே பண்ணாது. அதுதான் வந்து இந்த டிலே அப்படிங்கிறது பண்ணுது. இந்த இன்டர்வல் அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு 3 செகண்ட்ஸ்க்குமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு வாட்டி வந்து இந்த டாக்குமெண்டேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே வந்து எக்ஸாம்பிளில் இந்த கோட் எல்லாமே எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த கோடில் யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஒரு டைம் நானாக லேர்ன் பண்ணுது. ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஓகே இது வந்து இந்த மாதிரி தான் பண்ணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து இவ்வளோ சிம்பிளாக பண்ணுறது தான். இதிலே வந்து என்ன அப்படின்னா இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதில் வந்து லே அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது நான் பண்ணேன் அப்படின்னா இப்போ நம்ம கார்டு இருக்குல்ல அது வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறும். இது இன்னொரு ஆப்ஷன் காட்டுறேன். இப்போ நம்ம கார்டு எப்படி வருது பாருங்கள். ஆக்டிவ் ஸ்லைடு வந்து நம்ம வந்து இப்போ வந்து அனிமேஷன் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? அனிமேஷன் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த அனிமேஷன் ஆப்ஷனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே நீங்கள் டாக்குமெண்டேஷனில் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இந்த அனிமேஷன் ஆப்ஷனில் ஸ்ப்ரிங் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து செம்மையாக அனிமேஷன் பண்ணோம்.
ஓகே, ஆக்டிவ் அனிமேஷன் டைப் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ டைப் அப்படின்னு போட்டுட்டு இப்போது ஈக்குவல்ஸ் டு நான் வந்து ஸ்ப்ரிங் அப்படின்னு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போது எனக்கு அது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாதிரி வந்து ஸ்ப்ரிங் வந்து அந்த இப்போ நான் ஸ்க்ரோல் ஆகும்போது ஒரு மாதிரி வந்து ஸ்ப்ரிங் வர மாதிரி ஆகும். ஸோ 3 செகண்ட்ஸ் அப்புறம் தான் இது ஆகும், 4 செகண்ட்ஸ் அப்புறம் தான் இது ஆகும். ஸோ 4 செகண்ட் வெயிட் பண்ண அப்புறம் ஸோ இப்போதைக்கு அந்த ஸ்ப்ரிங் ஃபீல் வந்து நமக்கு வரல. ஏன் அப்படின்னா இந்த ஒரு இதை நம்ம காப்பி பண்ணி போடணும், ஆக்டிவ் அனிமேஷன் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்ட்டு எனக்கும் எக்ஸாக்டாக தெரியாது, அவங்க டாக்குமெண்டேஷனில் மென்ஷன் கூட பண்ணலை. அதனால் வேறு வழி இல்லை, நம்ம லிஸ்ட் வந்து இந்த ஸ்ப்ரிங் அப்படின்னு போடும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்ப்ரிங் ஆகிற மாதிரி ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பட் மோஸ்ட்டாக வந்து நான் இதை யூஸ் பண்ணுறதில்ல, பிகாஸ் அது வந்து அவ்வளோ கொஞ்சம் ப்ராப்பராக இருக்காது, ப்ளஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நான் இது வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை எப்போவுமே. பட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நமக்கு வந்து அந்த ஒரு அனிமேஷன் வந்து வந்துடுச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளான பண்ணுறது தான், ப்ளஸ் வந்து நம்ம ஒரே வீடியோலேயே பண்ணுற அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதிலே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் வந்து லேஅவுட்ஸ் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நீங்கள் டாக்குமெண்டேஷனில் பார்க்கலாம். இதில் நீங்கள் எக்ஸாம்பிளை பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்கும், இந்த மாதிரி அனிமேஷன்ஸு, இந்த மாதிரி அனிமேஷன்ஸ். ஸோ இதெல்லாமே நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம். இப்போ நம்ம பண்ணது வந்து இங்கே இருக்கிறது, அப்போ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் போனீங்க அப்படின்னா கீழே வந்து இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இந்த மாதிரி அனிமேஷன் வந்து இப்போ நம்ம வச்சுருக்கிறது. இதே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னா லேஅவுட் வந்து ஸ்டாக்கு, இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் லேஅவுட் வந்து ஸ்டாக்கு இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். நான் ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணேன். அண்ட் முக்கியமாக இது வந்து 18 அப்படின்னு வரக்கூடாது, இப்படி இருக்கணும். அதில் டாக்குமெண்டேஷன் அப்படி கொடுத்துருக்காங்க, அது ஏன்னு தெரில, பட் இது சப்போர்ட் ஆகலை. இப்படி தான் நம்ம இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு அனிமேஷன் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அனிமேஷன்ஸ். அண்ட் இதிலே வந்து இன்னொரு அனிமேஷன் நான் பார்த்தேன், டிண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு அனிமேஷன் இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா டிண்டர் கார்டு மாதிரி நம்மளோடது. ஸோ இது இந்த ஒரு இது என்ன அப்படின்னா, இப்போ சப்போஸ் நான் இதில் வந்து 50 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா பொசிஷன் வந்து ரொம்ப கீழே போகும். அந்த மாதிரி ஒரு கார்டுக்கும் இன்னொரு கார்டுக்கும் இருக்கிற கேப்பு தான் வந்து இந்த ஒரு ஆப்ஷன் கார்டு ஆஃப்செட் அப்படிங்கிறது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இப்போ நான் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிளில் காட்டினால அந்த ஒரு இதில் வந்து இது ஒர்க் ஆகாது, பட் இப்படி ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து 3 அனிமேஷன்ஸ் வந்து மொத்தமாக இருக்குது. நார்மலாக இருக்கிறது ஒன்று, ஸ்டாக் ஒன்று, டிண்டர் அப்படிங்கிறது ஒன்று. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயம். இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போதைக்கு நான் இந்த ஒரு 2 இதையும் யூஸ் பண்ண போதில்ல, இந்த ஒரு பேஜில் இந்த ஒரு பேசிக்கான டிசைன் தான் வச்சுருக்க போகிறேன். அண்ட் கண்டிப்பாக வந்து இப்போ நெக்ஸ்ட்டு இந்த அடுத்த வீடியோஸ் அப்படிங்கிற பேஜில் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு இருக்கிற இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ப்ரொஃபஷனலாக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத காட்டுறேன். பட் இப்போ நம்ம வந்து இதை பண்ணிட்டோம், பட் இதில் வந்து நம்ம வந்து பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ பேக்ரவுண்ட் வந்து நிறையா பண்ணணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோடய கோட் வந்து நான் உங்களுக்கு காப்பி பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். இதுக்கு முன்னாடி நான் பண்ணது இது என்னோடய கோடு. இது இப்போ என்னோடய கோடை நான் காப்பி பேஸ்ட் பண்ணும்போது நீங்கள் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கார்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிற இடமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்மளோட கோடு பார்ப்போம் அப்படின்னா இப்படி இருக்குது. இப்போ இது சரி பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயம். நீங்கள் இந்த மார்ஜின் லெஃப்ட்டில் போயிட்டு இப்போ சப்போஸ் நீங்கள் 10 அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா அது கரெக்டாகிடும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஆகிடுச்சு. பட் இப்போ நான் இதில் என்ன வைக்க போகிறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு 80 அப்படின்னு வைக்க போகிறேன். ஸோ 80 வச்சேன் அப்படின்னா அந்த எலமெண்ட் வந்து சென்டரில் இருக்கும் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்னால் வந்து சென்டரில் யூஸ் பண்ண முடியும். ஸோ நமக்கு எந்த பொசிஷனில் பிடிக்குதோ நம்ம அந்த மாதிரி வச்சுக்கலாம். அது வந்து நம்மளோட விஷ் தான், நம்ம எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஒரு பேக்ரவுண்ட் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இந்த பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து டேபுக்கு கிடையாது. இப்போ ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன், இது வந்து டேபுக்கு கிடையாது. இது வந்து ஒரு நார்மலான ஒரு மொபைல் ஒரு நார்மலான ஒரு டிவைஸ்க்காக இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம டேப்பில் இந்த பேக்ரவுண்ட் யூஸ் பண்ண முடியாது.
பட் ஒரு நார்மலான ஒரு டேபில் வந்து இது யூஸ் பண்ண முடியாமல் ஒரு நார்மலாக ஒரு நம்ம மொபைலில், பிகாஸ் இப்போதைக்கு வந்து டேப்லாம் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு 5 இன்ச் இல்லை 6 இன்ச் மொபைல் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஏன் அப்படின்னா நம்ம நார்மலாக இருக்கிற பேக்ரவுண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப்பில் போயிட்டு கோட் பண்ணாமல், பிக்சர் பண்ணாமல், அந்த மாதிரிலாம் பண்ணாமல் எப்படி டிஃபால்ட்டாக வந்து நம்ம கோடு எழுதி இந்த பேக்ரவுண்ட் வந்து உருவாக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம இதுக்கு வந்து பேக்ரவுண்டாக வைக்க போகிறோம். ஓகேவா?